உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், அண்ணா ஹாஸ்பிடல்ல இன்ஃபார்ம் பண்ணி யாராவது வர சொல்லுங்கண்ணா, சீக்கிரம். சார், கண்ணை திறந்து பாருங்க சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுமா. ஐயோ, எடு. என்னாச்சுமா? ஐயோ அம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, அழாத சுடர். ஐயோ, என்ன என்னம்மா, என்னாச்சு? எனக்கு அந்த வேலைக்கிட்ட இருந்து போன் வந்துச்சுமா. என் மேல கை வச்சதுக்கு அவனை மட்டும் இல்லடி, அவன் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஐயோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ப்ளீஸ். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அவனை முடிச்சிட்டு உன்னை வந்து பாத்துக்கிறேன். ஐயோ, நான் சாருக்கு எவ்வளவோ போன் பண்ண, அவர் என்னோட போன் எடுத்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுமா. அம்மா, அம்மா, என்னாச்சுமா? நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரே டென்ஷனா படபடப்பா இருக்கு. ஆமாமா, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
ஐயோ, ஏய் உரம்போக்கு, நீங்களா மேடம்? நான் வேற யாரோ நினைச்சேன். ஏன் வண்டியில பிரேக் பிடிக்கலையா? ராஸ்கல், உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னை ஹலோ மேடம், என்ன நீங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கிற என் மேல இடிக்க வரீங்க? சரின்னு பொறுமையா பேசுனா ராஸ்கல்றீங்க, கைய ஓங்கிட்டு வரீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எழில ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எழில கொல்ல ட்ரை பண்ணுவ? உன்னை மேடம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் பொறுமையா நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. என்னத கேட்க சொல்ற? பாத்துக்கிட்டே இரு உன்னை என்ன பண்றேன்னு. மேடம் 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 மேடம், சொன்னா கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க மேடம். மேடம் இருங்க, கோவப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா எழில மேல கைய வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி சரி, மூச்சு வாங்குது பாருங்க. கொஞ்சம் கோவப்படுறத விட்டுட்டு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. கோவமா? வர்ற வெறிக்கு அப்படியே உன்னை அடிச்சு தூக்கணும் தான் வந்தேன். மிஸ் ஆயிடுச்சு. மேடம், சின்ன விஷயத்துக்கு இப்ப எதுக்கு கொலை பண்ற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கீங்க? எழில வேன் வச்சு அடிச்சு தூக்குறது உனக்கு சின்ன விஷயமா? எழில் தான் எனக்கு எல்லாமே. அவன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் மேல சின்னதா கீறல் விழுந்தா கூட அதுக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன். ஆனா இன்னைக்கு உன்னால அவன் ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு இருக்கான். எழிலுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. தெரியும் தெரியும் மேடம், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எழிலுக்காக கொலை பண்றது உங்களுக்கு என்ன புதுசா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.